இண்டீஸ் நல்லா ஆடுவோம்னு நம்ம ப்ரீவியஸ் வீடியோலயே சொல்லியிருந்தோம். நல்லா தான் ஆடினாங்க. ஆனா இந்தியா ரொம்ப நல்லா ஆடிட்டாங்க. வணக்கம் அகேன். நானும் மாஸ்டரும் வந்து இந்தியா வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் ஹோம் டெஸ்ட் சீரீஸ் முடிஞ்ச உடனே அதை பற்றி பேசாமல் எப்படி இருக்க முடியும்? அதனால நானும் மாஸ்டரும் இந்த ஒரு வீடியோக்காக வந்துட்டோம். மாஸ்டர், ஹோம் டெஸ்ட் சீரீஸ் சூப்பராக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்தியா. நம்ம சொன்ன மாதிரியே வெஸ்ட் இண்டீஸும் ஆடி இருக்காங்க. அதை பற்றி பேசுவோம். ஸோ உங்களோட இனிஷியல் தாட் சொல்லுங்கள், அதுக்கப்புறமா அப்படியே போகலாம். இல்ல அதுதான் வெஸ்ட் இண்டீஸ் கேவ் குட் ஃபைட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல இவ்வளவு தூரம் அவங்க ப்ளே பண்ணுவாங்க, இவ்வளவு ரன்ஸ் எடுப்பாங்க, இந்தியா திரும்ப பேட்டிங் பண்ணுவாங்க அப்படிங்கறத நிறைய பேர் ப்ரிடிக்ட் பண்ணியிருக்க மாட்டோம். அஃப்கோர்ஸ் சம் ஆஃப் த டிசிஷன்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பட் ஃப்ரம் வெஸ்ட் இண்டீஸ் சைடு இது அவங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் என்ன சொல்ற ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஃபார் தம். ஏன்னா அவங்க கண்டினியூஸா ஒரு மாதிரி டவுன்வர்ட் ட்ரெண்ட்ல இருந்து அட்லீஸ்ட் தே ஹாவ் சம்திங் டு ஷோ இல்லைங்களா. அதனால வந்து இட்ஸ் அ பிக் பாசிட்டிவ் திங் ஃபார் தம். எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல வந்து சுத்தமா அடி வாங்கினாங்க. இதுல அட்லீஸ்ட் தே கம்பீட்டட் அப்படிங்கிறப்ப இட் இஸ் குட் ஃபார் வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட். ஆமாம், கண்டிப்பாக. ஐ திங்க் எனக்கு வந்து நம்பர்ஸ் வந்து எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. பட் ஆனால் வந்து ஆஃப்டர் 13 இயர்ஸோ என்னமோ வந்து லைக் டே 5 வரைக்கும் இந்தியாவில் வந்து மேட்ச் போயிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு ஃபாரின் டீம் இங்கே வந்து விசிட் பண்ணி அவங்க வந்து இது வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னு. ஐ திங்க் அதுவே அவங்களோட மொராலை நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப பூஸ்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஆஃப்டர் மேபி 10 or 9 இயர்ஸ்க்கு அப்புறமா இந்தியா வந்து 2 இன்னிங்ஸும் சேர்த்து மோர் தென் 100 ஓவர்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்ற ஸ்டாட்ஸும் படித்தேன். ஏன்னா நம்மளுக்கு மோஸ்ட்லி வந்து 3-4 டேஸில் ரிசல்ட் வந்துடும். ஸோ அப்படி இருக்கும் போது அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு மொரால் பூஸ்டாக இருந்திருக்கும். நம்ம ஆக்சுவலாக இதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆக்சுவலாக வந்து இந்த பேட்டிங் பிச் அவங்க வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் ஆனால் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் டே ஒன் வந்து கொஞ்சம் சீப்பாக விக்கெட்ஸை விட்டுட்டாங்க. ஆக்சுவலாக வந்து அவங்க இந்த செகண்ட் இன்னிங்ஸ் பெர்ஃபார்மன்ஸை வந்து அவங்க டே 1லேயே வந்து அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா ஸோ ஆமாம், அதாவது வெஸ்ட் இண்டீஸோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் இது பண்ணியிருந்தாங்கன்னா ஐ திங்க் அதுவே வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்கும். மேபி ஹூ நோஸ், மேட்ச் வந்து ட்ரா ஆகிறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருந்திருக்கலாம். ஸோ அதில் தான் அவங்க வந்து அந்த இதை மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எதனால் வந்து வெஸ்ட் இண்டீஸ் இந்த மேட்சை வந்து இன்னும் க்ளோஸாக கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்ல அதான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. அது ஐ வில் சே இட் இஸ் ஆல்சோ டவுன் டு தேர் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து அவங்களால விளையாட முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு மாதிரி செல்ஃப் டவுட்லேயே விளையாண்ட மாதிரி இருந்தது. செகண்ட் இன்னிங்ஸ்ல அட்லீஸ்ட் அவங்க ஸ்டார்ட் பண்ணது கொஞ்சம் நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஜான் கேம்பல் அவர் ஓப்பனிங் ஸ்லாட்டே நம்ம பேசணும் இல்லைங்களா, அந்த டாப் 3 கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிறப்ப அவருக்கு கொஞ்சம் அவர் வந்து ரொம்ப வந்து டிஃபென்சிவா விளையாடல. இஃப் த பால் வாஸ் தேர் டு ஹிட் ஹி வாஸ் ஹிட்டிங் த பால். அதனால வந்து அவருக்கு அது வந்து ரெஸ்ட் ஆஃப் த பேட்டிங் லைனப்புக்கு வந்து கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சு. பட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல தான் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. அது அப்படி சொல்லலாம். ஆனால் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து நம்ம எக்ஸ்ட்ராடினரியா பவுலிங் பண்ணோமா? எனக்கு ஸ்டாண்ட் அவுட் பர்ஃபார்மன்ஸ் இந்த மாதிரி தெரியல. ஏன்னா வந்து இந்தியா வந்து அவங்களோட ஆவரேஜ், அதாவது அவங்க எப்படி பண்ணுவாங்களோ டே டு டே இன் ஆஃபீஸ் அதே தான் வந்து கண்டினியூ பண்ணாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரு கிளாரிட்டி இல்லைன்னு நினைக்கிறேன். அதாவது இன்னிங்ஸை வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும், எந்த பவுலர்ஸை டார்கெட் பண்ணணும், எந்த செஷன்ஸில் வந்து நம்ம வந்து இது பண்ணணும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி அவங்களுக்கு இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, கம்மிங் பேக் டு தட், இந்தியா வந்து 2-0 அப்படின்னு ஜெயிச்சிட்டாங்க. இதுதான் இந்த ஸ்கோர் லைன் தான் நம்ம வந்து எக்ஸ்பெக்டும் பண்ணியிருந்தோம். ஸோ எஸ்பெஷலி இந்த செகண்ட் டெஸ்ட் மேட்சஸில் வந்து அகைன் ஆப்வியஸ்லி சுபம் கில் வந்து ஒரு செஞ்சுரி போட்டிருந்தாரு. எஸ்எஸ்வி ஜெய்சூல் ஒரு பெரிய 175. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ், சாய் சுதர்சனும் வந்து he got enough runs 87 plus 39 நினைக்கிறேன் செகண்ட் இன்னிங்ஸ்ல. ஸோ அதெல்லாம் அட்லீஸ்ட் அவருக்கு கான்ஃபிடன்ஸ் பிளஸ் அவரோட பொசிஷனை ரீடைன் பண்றதுக்கு அந்த இதை அவர் பண்ணிட்டாரு. ஏன்னா அதுதான் பிக் கொஸ்டின் மார்க்கா இருந்தது. அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் சீரீஸ்க்கு ஹி செக்யூர்ட் அப்படின்னு தான் நான் பாக்குறேன் நான். பவுலிங்ல வந்து ஐ திங்க் வி ஹாவ் டு டாக் இல்லைங்களா. ஏன்னா ஸ்பின் டிபார்ட்மெண்ட் ஐ திங்க் தே ஆர் ஓகே. பட் ஜஸ்பிரீத் பும்ரா எனக்கு இன்னும் அவர் வந்து என்ன சொல்றது, அவரோட பீக்கு அந்த ஓல்டு பும்ராவை எனக்கு இன்னும் பார்க்க முடியாத மாதிரி. ஐ திங்க் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு, ஆனா மோஸ்ட்லி டெய்லண்டர்ஸ் தான் எடுத்திருக்காரு. நீங்க சொன்ன உடனே தான் எனக்கு ஞாபகம் வருது. நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இதுலேயுமே எனக்கு வந்து சப்ஜெக்டிவ் டு கரெக்ஷன் தான். என்னோட நம்பர்ஸ் வந்து எனக்கு எக்ஸாக்டாக எனக்கு தெரியல. பட் ஆனால் வந்து ஐ திங்க் இந்த லாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸாக வந்து ஜஸ்பிரீத் பும்ராவோட டோட்டல் நம்பர் ஆஃப் விக்கெட்ஸ் பார்த்தோன்னா மோர் தென் 85 to 87% டெய்லிண்டர்ஸ் தான் அவர் எடுத்திருக்காரு.
ஒரு டாப் ஆர்டர் ம். பேட்ஸ்மேன். மேபி அதுக்கு வந்து இந்த ஆங்கிள் கூட இருக்கலாம். ஜஸ்பிரீத் பும்ரா வந்து நம்ம வாட்ச் அவுட் பண்ணி ஆடணுன்றதுக்காக டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் கரெக்ட், வந்து இது கரெக்ட். பண்ணி ஆடி இருக்கலாம். பட் ஆனா வந்து திஸ் இஸ் வாட் த ஸ்டாட் சேஸ். அதாவது நீங்க சொல்றத நானுமே அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த ஒரு ஃபயர் பவர் இல்ல. அதாவது ஜஸ்பிரீத் பும்ரா பவுலிங் போடும்போது, அதுவும் ஹோம் கண்டிஷன்ஸ்ல போடும்போது ஐ எக்ஸ்பெக்டட் மோர். பட் ஆனா வந்து ஒரு ஃபயர் பவர் இல்ல. கொஞ்சம் கம்ஃபர்டபுளா ஆடின மாதிரி தான் இருந்துச்சு. செகண்ட் இன்னிங்ஸ்லலாம் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாவே அவங்க ஆடின மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. எஸ்பெஷலி அவர் அட்டாக் பண்ணும்போது சொல்றேன். பால் கொஞ்சம் ஓல்ட் ஆயிட்டோன்னு எப்படி சொல்றேன். ஃபர்ஸ்ட் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை பற்றி பேசுவோம். நம்மளுக்கு வந்து பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து யாரையுமே வந்து குறை சொல்கிறதுக்கு இல்லை. ஐ திங்க் தே ஹவ் சென்ட் நிதிஷ்குமார் ரெட்டி. அவருக்கு வந்து ஒரு டீமில் எடுத்திருக்கோம் அப்படின்றதுக்காக அவரை மேலே ஆட வச்சாங்களா, இல்லைனா அவரோட கேலிபரை பார்க்கறதுக்காக ஆட வச்சாங்களான்னு தெரியல. பட் அவருமே ஒரு குயிக் ஒரு 43 அடிச்சாரு. 43 அடிச்சாரு. ஆமா. துருவ் ஜுரைல் வாஸ் இன் குட் ஃபார்ம். இங்கிலாந்துல லாஸ்ட் மேட்ச்ல இருந்து அப்படியே கண்டினியூ பண்றாரு. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்சும் நல்லா ஆடினாரு. ஃபர்ஸ்ட் செஞ்சுரி இங்கேயும் வந்து நல்லா ஆடினாரு. ரவீந்திர ஜடேஜா. ஸோ ஓவரால் ஒரு கம்ப்ளீட் பர்ஃபார்மன்ஸ். பேட்டிங் வந்து எல்லாருமே வந்து தே காட் எனஃப் டச். ஜடேஜா எல்லாருமே அடிச்சிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். மேபி வாஷிங்டன் சுந்தர நம்ம பேட்ஸ்மேன் அப்படின்னு கன்சிடர் பண்ணோம்னா அவருக்கு நிறைய பேட்டிங் பண்ண சான்ஸ் கிடைக்கல, அவ்வளவுதான். பட் மற்றபடி இந்த சீரீஸை பொறுத்தவரைக்கும் பேட்டிங் இஸ் இன் குட் ஆர்டர். ஓகே. ஸோ உங்களுக்கு ஏதாவது வந்து ஒரியிங் சைன்ஸ் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருந்துச்சா இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும்? நம்ம வந்து ஜஸ்பிரீத் பும்ரா பேசணும். இட் இஸ் டெஃபினெட்லி நாட் அ ஒரியிங் சைன். மேபி எ ஃபிளாக் அப்படின்ற மாதிரி வேணா சொல்லலாம். பட் ஆனால் உங்களுக்கு அதை தவிர வேற ஏதாவது ஒரியிங் சைன் இருந்துச்சா இந்த இந்தியாவோட? இல்ல, ஒரியிங் சைனுங்கிறத விட எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி விக்கெட்ஸ்ல இந்தியா ஹேஸ் டு பெர்ஃபார்ம். அப்படி அதாவது எஸ்பெஷலி பவுலிங் அட்டாக்ல வந்து, ஏன்னா நீங்க வேர்ல்டு சாம்பியன் டீம் ஆகணும் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி பவுலிங் கண்டிஷன்லயும் அவங்களால விக்கெட் எடுக்க முடியணும். ஈவன் ஸ்பின் டிபார்ட்மெண்ட்லயுமே வந்து எஸ்பெஷலி செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் அவங்களுக்கு என்ன பண்ணன்னு தெரியல. ஏன்னா ரொம்ப டேர்ன் இல்லை, ரொம்ப மெயினான கன்சர்னே என்னன்னா பேஸே இல்லை. ஓகேங்களா, பவுன்ஸும் இல்லை, பேஸும் இல்லை. அப்ப ஸ்பின்னர்ஸால வந்து எதுவுமே ஒர்க் அவுட் பண்ண முடியல. அதனாலதான் நான் பும்ரா மெயினா சொன்னேன். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல பும்ரா, சிராஜ் அவங்க வந்து தே ஷுட் ஹாவ் கம் அப் வித் சம் வேரியேஷன். ஏதாவது கொண்டு வந்து விக்கெட் எடுத்திருக்கணும். அந்த அந்த காம்பினேஷன் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து தே ஷுட் இம்ப்ரூவ். ஏன்னா இந்த கண்டிஷன்ஸ் எங்கனாலும் திடீர்னு வரலாம். திடீர்னு வந்து நீங்க எங்கேயாவது ஒரு ஃபிளாட் பிச் கொடுப்பாங்க. நீங்க சப்போஸ் ஐ டோன்ட் நோ நெக்ஸ்ட் சீரீஸ் வெளியில நம்ம எங்க போறோம்னு எனக்கு தெரியல. சப்போஸ் ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ் ஏதோ போறோம்னா திடீர்னு அவங்க ஃபிளாட் பிச் கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு விக்கெட் எடுக்கிற எபிலிட்டி ஐ திங்க் இந்த டீம் இருக்கு. இட் இஸ் ஜஸ்ட் தட் தே ஹாவ் டு ஒர்க் அவுட் அ பிளான். அது வந்து பார்ஷியலி டவுன் டு கில்ஸ் கேப்டன்சி. இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணிட்டு ரெடியா இருக்கணும். அது ஒண்ணுதான் வந்து ரெட் பிளாக் நான் ஏதாவது பிக் பண்ணணும் அப்படின்னு சொன்னா. ஓகே. ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து வெஸ்ட் இண்டீஸோட பேட்டிங் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி டே 5 வரைக்கும் எடுத்துகிட்டு போனதுக்காகவே அவங்களுக்கு ஒரு பெரிய அப்ரிசியேஷன். அதே மாதிரி இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமா கௌதம் கம்பீர் வந்து வெஸ்ட் இண்டீஸ் ட்ரெஸ்ஸிங் ரூம் போய் ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்க முன்னாடி சொல்லியிருக்காரு. அதாவது வந்து வேர்ல்ட் கிரிக்கெட் நீட்ஸ், அதாவது வேர்ல்ட் கிரிக்கெட் டஸ் நாட் நீட், சாரி, வெஸ்ட் இண்டீஸ் டஸ் நாட் நீட் அ வேர்ல்ட் கிரிக்கெட், பட் வேர்ல்ட் கிரிக்கெட் நீட்ஸ் வெஸ்ட் இண்டீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு, விச் இஸ் ட்ரூ. ஸோ அவங்களுமே வந்து அவங்களோட ரேங்க்ஸை வந்து ஹை பண்ணாதான் ஆஸ் அ கிரிக்கெட் ஒரு ஹோல் சர்க்கியூட்டுக்கு அது வந்து நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ கம்மிங் பேக் டு இந்தியாவோட பர்ஃபார்மன்ஸஸ், இந்தியாவோட இது நம்ம ஆப்வியஸ்லி வந்து சுபம் கில் வந்து ஃபர்ஸ்ட் ஃபாரின் டூர்ல தான் வந்து கேப்டன் ஆனாரு. ஸோ ஹவு டு யூ ரேட் ஹிம் இன் திஸ் டூர்? இல்ல, எனக்கு வந்து அந்த ரெண்டு டெசிஷன் மேக்கிங்கை டிஸ்கஸ் பண்ணணும். ஒன்னு டிக்ளரேஷன், இன்னொன்னு ஃபாலோ ஆன். ஓகேங்களா, டிக்ளரேஷன் டெசிஷன் வந்து என்னோட வியூ என்னன்னா அவங்க வந்து வெஸ்ட் இண்டீஸை கொஞ்சம் லைட்டா எடுத்துட்டாங்க. கண்டிப்பா. ஓகேங்களா, ஃபாலோ ஆன் டெசிஷன்லயுமே வந்து வெஸ்ட் இண்டீஸே லைட்டா எடுத்துட்டாங்க. பிச்சையுமே எனக்கு தெரிஞ்சு லைட்டா மிஸ்ரீட் பண்ணிட்டாங்க. அந்த ரெண்டு ரீசன்ஸ் வந்து எனக்கு வந்து ஏன் அப்படிங்கறத என்னால இன்னும் ஜஸ்டிஃபை பண்ண முடியல. மேபி நாங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும் ப்ரூவ் பண்ணவா என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. ஆனா ஃபேக்ட்ஸ் எடுத்து பார்த்தோம்னா இப்ப ரொம்ப வந்து ஃபாலோ ஆன வந்து ரொம்ப ரேர் கார்டு இல்லைங்களா. ஏன்னா எஸ்பெஷலி நம்ம விவிஎஸ் லக்ஷ்மன் டிராவிட் இன்னிங்ஸ்க்கு அப்புறம் ஃபாலோ ஆன் இஸ் வெரி ரேர். அதுக்கப்புறம் வந்து லீடு வந்து 260 270 தான். இட்ஸ் நாட் லைக் எவோ 300 எதுவும் இல்லை. அப்படிங்கிறப்ப அந்த இது எனக்கு ஒரு கொஸ்டின் பண்ணணும் சுப்மன் கில் சைட்ல. ஃபாலோ ஒன் கண்டிப்பா வந்து 82 ஓவர்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல போட்டிருக்காங்க. ஓகேங்களா, வி ஆல் நோ லைக் 100% ஃபிட்னஸ் ஃப்ரம் பும்ரா இல்ல. ஏன்னா பும்ரா வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல ரொம்ப லேட்டா தான் போடவே ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அப்படிங்கிறப்ப பிச்சுமே வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயுமே பயங்கரமா டேர்ன் ஆகி பயங்கரமா எல்லாம் ஒன்றும் இல்லை. தே நோ லோ பவுன்ஸ் எல்லாமே.
இவ்வளோ இதை கன்சிடர் பண்ணி அந்த எஸ்பெஷலி லாஸ்ட் டேல எதுக்கு போய் பேட்டிங் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் யோசிக்காம எப்படி கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த ரெண்டு டெசிஷனும் என்னைய பொறுத்தளவுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் டெசிஷன் சொல்ல மாட்டேன். ஏன்னா பெட்டர் டீம் கிட்ட இதே டெசிஷன் எடுத்திருப்பாங்களான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. இல்ல பட் அவங்க கொஞ்சம் லைட்டா எடுத்துக்கிட்டாங்க வெஸ்ட் இண்டீஸ்னு தோணுது எனக்கு. ஆக்சுவலாக வந்து இதுக்கு வந்து ஜஸ்டிஃபை பண்ணி வந்து சுப்மன் கில் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, எங்களை நாங்களே வந்து சேலஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். அதாவது வந்து 20 விக்கெட்ஸ் வந்து ஆன் த ட்ராட் எங்களால் வந்து எடுக்க முடியும் அப்படின்னு நாங்கள் வந்து நினச்சோம். அண்ட் தட் இஸ் வாட் இஸ் இவென்ச்சுவலி ஹேஸ் ஹேப்பண்ட். ஆனால் வந்து 5 days வந்து மேட்ச் போகாது அப்படின்னு நாங்கள் நினச்சோம் அப்படின்றதையும் அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. இல்ல ஐ டோன்ட் அக்செப்ட் தட் பாயிண்ட். லைக் எங்களை டெஸ்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்கு இன்டர்நேஷனல் மேட்ச் இல்ல, எஸ்பெஷலி வித் WTC சைக்கிள் வந்து இட்ஸ் நாட் த ரைட் வே ஆஃப் டூயிங் இட் இல்லைங்களா. ஸோ நீங்க டெஸ்ட் பண்ணி பாக்குறதுக்கு இந்த சீரீஸ் இல்ல. ஸோ அவர் வந்து சொல்றது எனக்கு புரியுது, நாங்க வந்து அந்த கண்டிஷன்லயே நாங்க வின் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதே தான் இங்கிலாந்துக்கு எடுத்து பண்ணுவாரா, ஆஸ்திரேலியாவுக்கு எடுத்து பண்ணுவாரா தெரியலையே. ஓகேங்களா. ஸோ இட்ஸ் மோர் ஆஃப் ஜஸ்டிஃபிகேஷன். ஐ மீன் நான் இதை உங்ககிட்ட கேட்குறேன் இந்த ஒரு கொஸ்டின். ஆக்சுவலாக டிக்ளேர் பண்ணும்போது சுபம் கில் வந்து ஃபீல்டில் தான் இருந்தார். அண்ட் இதுக்கு முன்னாடி வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், லைக் 90% இட் இஸ் கோயிங் டு பி அ கேப்டன்ஸ் கால். ஒரு சஜஷன் மாதிரி வேணா கோச் கிட்ட கேட்பாங்க. பட் நான் பார்த்த வரைக்கும், நான் மேட்ச் பார்க்கல, நான் ஹைலைட்ஸ் பேக்கேஜ் தான் பார்த்தேன் 5 daysக்குமே. ஸோ அந்த இது பார்க்கும்போது ஐ திங்க் மெசேஜ் வாஸ் எய்தர் அவங்க லஞ்ச் முடிச்சுட்டு வந்த உடனே அந்த மெசேஜ் இருந்திருக்கணும். அதாவது இந்த ஸ்கோரு, இந்த மேஜிக் நம்பர் நம்ம தொட்ட உடனே நம்ம வந்து இது பண்ணிடலான்னு. அப்படி இல்லைன்னா த மெசேஜ் வுட் ஹவ் கம் ஃப்ரம் தி ஸ்டாஃப், அதாவது வந்து கோச் அண்ட் அதர் ஸ்டாஃப். ஸோ அப்படி இருக்கும்போது சுப்மன் கில் வந்து அந்த காலை வந்து ஓவர் ரூல் பண்ணியிருக்கணுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஆடுவோம், ஏன்னா அவர் வந்து அந்த பிச்சில் இருந்திருக்காரு, 100 அடிச்சிருக்காரு, அவருக்கு அந்த பிச்சோட கண்டிஷன்ஸ் தெரியும், ரொம்ப ஃப்ளாட்டாக இருந்திருக்கு, பெருசாக லைவ் கிடையாது அந்த பிச்சில். அப்படின்னு இருக்கும்போது வாட் எவர் த டெசிஷன் தட் இஸ் கமிங் ஃப்ரம் த சப்போர்ட் ஸ்டாஃப், ஆஸ் அ கேப்டனா அட் த எண்ட் ஆஃப் த டே இவர் தானே கேப்டன். ஸோ அந்த இல்ல அதுதான் அதாவது அதுல என்ன கரெக்ஷன்னா, டெசிஷன் ஷுட் நாட் கம் ஃப்ரம் த ஸ்டாஃப், இன்புட்ஸ் சஜஷன் கேன் கம் ஃப்ரம் த இல்ல ஸ்டாஃப். அப்படிதாங்க இருந்துச்சு. பட் ஆனா இப்போ அப்படி இருக்கான்றதுதான் என்னோட கொஸ்டின். அது டவுட், அதான் நானும் பார்க்கல. ஓகேங்களா. கில்லு வந்து அதான் அவர் பேட்டிங் பண்ணி இவ்வளவு ரன் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த டெசிஷன் எடுத்திருக்காருங்கிறப்ப எனக்கும் டவுட்டா தான் இருக்கு. எனக்கு அதுதான் ஓகேங்களா. கன்ஃபியூசிங்கா இருக்கு. ஏன்னா நீங்க வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1.5 நாள் ஆடி இருக்கீங்க அந்த பிச்சில். 1.5 நாள் ஆடினதுக்கு அப்புறமா வந்து அண்ட் இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ்க்கு வந்து லைக் ஒரு 2-3 ஓவர்ஸ் போதும் அசஸ் பண்றதுக்கு அந்த பிச்சோட கண்டிஷன்ஸை. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து இல்ல அதுதான் நீங்க சொன்ன மாதிரி அவர் போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன் நீங்க சொன்னதை வச்சு பாக்குறப்ப ஜஸ்டிஃபை ஆகுது இல்லைங்களா. ஹி நோஸ் த கண்டிஷன்ஸ். அவர் நாங்க எங்களை டெஸ்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னார்னா இட் இஸ் மோர் ஆஃப் என்ன சொல்றது, நம்ம சுகர் கோட் தான் பண்ண ட்ரை பண்றாரு. ஓகேங்களா. நாங்க பண்ணிட்டோம், அதுக்கு வந்து இது ஒரு ரீசனா ஜஸ்டிஃபை பண்றோங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. என்னைய பொறுத்தளவுக்கு அந்த ரெண்டு டெசிஷனுமே வந்து கண்டிப்பா அவர் வந்து ரீதிங்க் பண்ணி நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த மாதிரி பெட்டரா டெசிஷன் எடுக்கணும். நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன், ஆனா வந்து ஹி ஷுட் எவால்வேட் மல்டிபிள் ஃபேக்டர்ஸ். ஓகேங்களா. ஏன்னா எஸ்பெஷலி இப்ப இருக்கிற சோ மச் கிரிக்கெட் கோயிங் ஆன், டீம் 82 ஓவர்ஸ் போட்டு திரும்ப 100 and 120 ஓவர்ஸ் போடுறது வந்து இட்ஸ் நாட் குட் ஃபார் யுவர் பவுலிங் அட்டாக். ஓகேங்களா. ஏன்னா மல்டி ஃபார்மட் நிறைய பேர் விளையாடுறாங்க, மல்டிபிள் டோர்னமெண்ட்ஸ் கோயிங் ஆன். ஸோ யூ ஹேவ் டு ப்ரொடெக்ட் த பவுலர்ஸ் அண்ட் எஸ்பெஷலி ஆன் ஃபிளாட் விக்கெட். இப்போ வந்து பயங்கரமா டேர்ன் ஆகிற ஸ்பிச்சு வெஸ்ட் இண்டீஸ் 150 மேல எடுக்கல அப்படின்னா இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. நீங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கூட தேவையில்லாம பண்ணிருக்கலாம். ஸோ ஐ திங்க் மேபி அவர் அதான் ஏதோ ஒரு இதுல டிசிஷன் எடுத்துட்டாங்க, அது கண்டிப்பா ரீலுக் பண்ணணும் நெக்ஸ்ட் டைம். ஆமாம். ஆன் தி அதர் ஹேண்ட் வந்து லைக் சக்ஸஸ்ஃபுல்லாக ஹோம் சீரீஸையும் வந்து அவங்க வின்னோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கில்லோட கேப்டன்சியில். ஐ திங்க் அவர் வந்து ஆல்மோஸ்ட் 975 ரன்ஸ் as a கேப்டனாக அடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஹி ஹாஸ் ஈக்குவல்ட் சுனில் கவாஸ்கர் ரெக்கார்ட் ஆஃப்டர் லைக் 10 matches or 11 matches, and he is very close to விராட் கோலி's record as well, like in his first 10 matches or 11 matches. As a batsman I think he is like 10 out of 10, and கேப்டனாகவும் ஐ திங்க் ஹீஸ் டூயிங் ரியலி குட். அதே தான் வந்து கௌதம் கம்பீர் போஸ்ட் மேட்ச் கான்ஃபரன்ஸ்லையும் சொல்லியிருக்காரு. ஹீ இஸ் ஆல்ரெடி பாஸ் த லிட்மஸ் டெஸ்ட் அண்ட் ஹீ இஸ் ஆல்ரெடி இன் த லைன்ஸ் வித் லைக் கிரேட் கேப்டன்ஸ் ஆஃப் இந்தியா, ப்ரீவியஸ் கேப்டன் சொல்லியிருக்காரு. பை த வே அது கேப்டன் இது கோச் அப்படிதாங்க சொல்லுவாரு. நம்ம அதான் இன்னும் கொஞ்சம் பெட்டரா போக போக நம்ம எவல்வேட் பண்ணலாம். இப்ப வரைக்கும் வந்து நாட் பேட், பட் ஆனா இன்னும் அந்த அந்த சின்ன சின்ன விஷயங்கள் ஐ திங்க் ஹி வில் கெட் பெட்டர் வித் எக்ஸ்பீரியன்ஸ். கௌதம் கம்பீருக்கு வந்து ஹாப்பி பர்த்டே. ஸோ ஹாப்பி பர்த்டே சார். கோச்சாவும் ஐ மீன் அவருக்கு மேல எவ்வளவு வந்து பிளேயர் எவ்வளவு வந்து நாய்ஸ் எவ்வளவு இது வந்து கிரியேட் பண்ணியிருந்தாலுமே ஹிஸ் ரெக்கார்ட் அஸ் கோச் இஸ் வெரி குட்.
அண்ட் இன்னைக்கு காலையில் நான் இன்னொரு ஒரு ஸ்டாட்ஸும் பார்த்தேன். ஆஃப்டர் விராட் கோலி அண்ட் அஸ்வின் retired, India is yet to lose a test series. So everything changed in one test series, that is India versus New Zealand. So அந்த 3 மேட்ச் பண்ண இம்பேக்ட்னால ஐ திங்க் இந்தியா இஸ் லைக் ஃபவுண்ட் தேர் நியூ வே ஆஃப் லைக் ஹேண்ட்லிங் டீம் அண்ட் எல்லாமே அப்படின்ற மாதிரி தான் நான் ஒரு ஆர்டிக்கல் படித்தேன், விச் ஹோல்ஸ் ட்ரூ. ஓகே, பட் இட்ஸ் டூ early டு சே தட். ஓகேங்களா, நமக்கு தெரியலங்களா, விராட் கோலி ரோஹித் சர்மாலாம் எவ்வளோ நாளா கன்சிடர், பட் தே ஆர் கோயிங் த ரைட் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இப்போ வரைக்கும் வந்து வி கேனாட் புட் எனிதிங், ஐ மீன் அவரோட ஃபுட் வந்து எதுவுமே ராங் இல்லை. ஹி இஸ் ஹேவிங் லைக் அ ட்ரெமெண்டஸ் ரெக்கார்ட். ஹோப்ஃபுல்லி அது கண்டினியூ ஆகட்டும், அதுதான் வந்து இந்தியன் ஃபேனாக நானுமே வந்து ஆசைப்படுறேன். ஸோ ஓவரால் இந்தியாவோட பர்ஃபார்மன்ஸ் வந்து என்ன மார்க் கொடுப்பீங்க அவுட் ஆஃப் 10? சீரியஸா இல்ல இந்த மேட்ச் கேக்குறீங்களா? சீரிஸ். சீரியஸ் ஐ வுட் கிவ் 7.5. ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் ஐ வுட் கிவ் 9.5. செகண்ட் மேட்ச் எஸ்பெஷலி இந்த டெசிஷன் மேக்கிங், அதனால வந்து ஐ ரேட் இட் லோ. எனக்குமே வந்து ஐ வுட் கோ ஃபார் 7. ஏன்னா வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் மேட்ச்சுமே நீங்கள் வந்து க்ரீன் பிட்ச் போயிருக்க வேண்டாம். இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு ஒரு ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் கொடுத்து உங்களை நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ அது எல்லாமே வந்து எனக்கு என்னமோ அதுக்கு மேலே வந்து, ஏன்னா அதே மாதிரி ஐ ஸ்டில் ஹாவ் அ கொஸ்டின் வித் நிதிஷ்குமார் ரெட்டி பிளேயிங், நாட் அகேன்ஸ்ட் எனி திங் ஹிம். ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் ஒரு பேட்டருக்கு நீங்கள் சான்ஸ் கொடுத்து உங்களோட பெஞ்ச் ஸ்ட்ரென்த்தை வந்து இன்னும் ஸ்ட்ரென்த் பண்ணிக்கிறத விட எந்த யூஸுமே இல்லாமல் ஒரு பவுலர் எடுத்துகிட்டு போகிறதுக்கு, ஏன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து தேவையில்லை 7 பவுலர் 8 பவுலர் தேவையில்லை இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸில். ஸோ அப்படி எடுத்துகிட்டு போகிறதுக்காக இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஃபாலோ ஆன் டிசிஷன், அதே மாதிரி இந்த மாதிரி விஷயத்துக்காக ஐ வுட் ஜஸ்ட் கிவ் 7. ஏன்னா இன்னும் ஒரு கிளினிக்கல் பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்த்துருக்கலாம். ஏன்னா நான் வந்து தேர்ட் டே ஃபோர்த் டேவே வந்து 2வது மேட்ச் முடிஞ்சிடும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் வெஸ்ட் இண்டீஸ் ஃபாட் பேக் ரியலி ஹார்ட். ஸோ அதனால் 7. ஓகே, இட் வாஸ் அன் எக்ஸைட்டிங் சீரீஸ். WTC சைக்கிளில் இந்தியா வந்து 3rd பாயிண்டில் இருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி எல்லாரோட இன்ட்ரெஸ்ட்டுமே வந்து தே ஹாவ் டு பி இன் இங்கிலாந்து ஃபார் த ஃபைனல்ஸ். ஸோ அதை தான் வந்து இந்தியாவும் வந்து மைண்ட்ஃபுல்லாக இருப்பாங்க. அடுத்த டெஸ்ட்டு வந்து சவுத் ஆஃப்ரிக்கா இந்தியா வராங்கன்னு நினைக்கிறேன். இட் இஸ் கோயிங் டு பி 2 டெஸ்ட் சீரிஸ். பட் all eyes has shifted towards white ball cricket. In like 3-4 days, India versus Australia in Perth. It's going to be a crackerjacker of the game. Virat Kohli landed in Delhi, Rohit Sharma landed in Delhi, Shreyas Iyer is in Delhi. So 3 பேருமே I think the first batch of players கூட வந்து கிளம்புறாங்கன்னு நினைக்கிறேன் early tomorrow. So it is going to be an exciting series. நானும் மாஸ்டரும் வந்து கண்டிப்பாக அதை பற்றி ஒரு ப்ரிவ்யூ பண்ணுறோம். இந்த 3 ODI எப்படி போகுது அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ரிவ்யூ பண்ணுறோம், மறக்காமல் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. சைனிங் ஆஃப், விக்ரம் and Master. Thank you.